சண்டையை கடந்து சிநேகிதம் ரஷித் கான்காக ஒன்றாக நின்ற பாகிஸ்தான் அணி என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ஸ் மாதிரி எப்பவுமே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரைவல்ஸ் இருந்துட்டே இருக்கும். அது நார்மல் மேட்சா இருந்தாலும் சரி, வேர்ல்டு கப் மேட்சா இருந்தாலும் சரி, மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே ஆன் ஃபீல்ட்ல பிளேயர்ஸ்குள்ள சண்டை வரும். அதையும் தாண்டி ஆஃப் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அடிச்சுப்பாங்க. இது வழக்கமா நடக்கிற விஷயம் தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் ஆகஸ்ட் 29 நடந்திருக்கு. ஏசியா கப் தொடங்குறதுக்கு முன்னாடி T20 ட்ரை சீரிஸ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், UAE மூன்று நாடுகளுக்கு இடையே UAE நடந்துட்டு இருக்கு. சீரிஸ்ல முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் vs பாகிஸ்தான் ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடந்தது. இந்த மேட்ச் பாகிஸ்தான் ஈஸியா ஆப்கானிஸ்தானை வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் அணி கேப்டன் ரஷித் கான் அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் டீம் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸை கேள்விப்பட்ட ரஷித் கான் அவர்கள் மேட்ச் முடிகிற வரைக்கும் அவரோட எமோஷன்ஸை காமிக்காமே இருந்தாரு. மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு தன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாம ரஷித் கான் அவர்கள் அழுதுட்டாரு. பாகிஸ்தான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்ச பிறகு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றதை விட்டுட்டு நேரா ஆப்கானிஸ்தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் நோக்கி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. தங்களோட ஆறுதலை ரஷித் கான் கிட்ட பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கஷ்டமான நிலைமையில எப்பவுமே பாகிஸ்தான் உங்க கூட நிக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரஷித் கான் கிட்ட சொன்னாங்க. என்னதான் ஆன் ஃபீல்ட்ல ரைவல்ஸ் இருந்தாலுமே வெற்றியும் தோல்வியும் தற்காலிகம் தாங்க. மனிதநேயம் தான் எப்பவுமே நிலையா நிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோங்க.